The final is here, guys. The tournament order finals. Kraken versus Deathstroke. Let's see what will happen in the finals. Who will get that cup? ஸோ ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்லேயே இது வரைக்கும் நல்ல கேம் பிளே கொடுத்த 2.5 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் த லீக் ஸ்டேஜ் எடுத்த தருண் ப்ரோ இருக்கார். அண்ட் 1.5 ஒருத்தர் குட்டையை குழப்பி எப்படி நான் வந்தாரேன் கிரேட் வெல் இருக்காரு. அவரும் ஃபைனல்ஸ் பண்ணிட்டார். கிரேக்கன் இஸ் தேர். லெட்ஸ் see how the final goes. பார்ப்போம். பிரான்ஸ் மேட்ச்சில் வந்து ஃபெட்ரிக் ப்ரோ ரிவெஞ்ச் எடுத்து பிரான்ஸ் தட்டி தூக்கிட்டாரு. மாமா காட் that thing, பட் he was there in the match. செம ஃபன்னாக போச்சு. ஓகே, ஸோ ஃபைனல்ஸ் it started, guys. 10 minutes 40 to win. Let's see how it goes. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஓடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவர் பண்ணி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்ஃபர்டபுளாக எப்பயும் போல் நான் தான் லீடு வைப்பேன், லீட்லேயே தான் விளையாடுவேன்னு டெத்ஸ்ட்ரோக் லீடு வச்சிட்டார். இந்த மேட்ச் க்ளோஸாக போவாங்க. ரெண்டு பேரும் ஃபைனல்ஸில் வந்து கண்டிப்பாக நல்லா விளையாடி ரொம்ப க்ளோஸாக கரெக்டாக நான் ஜெயிக்கணும் அந்த மோட்டிவில் தான் வந்திருப்பாங்க. என்ன அது ரைட் லெஃப்ட்டு பின்னாடி ரொம்ப வெளியே வந்துட்டேனோ மாறி மாறி ஓடிட்டுருக்காரு இவர். ரெண்டு பேரும் டிபி ஆடிட்டு இருக்காங்க. இவர் ரஷ் நல்ல ஜிகிள், சூப்பர் ஜிகிள். டெத்ஸ்ட்ரோக் கம்ஃபர்டபுளாக 2 பாயிண்ட் லீடில் இருக்கார். இது ஒன் சைடாக போகுமா அந்த ஃபைனல்ஸ்? கண்டிப்பாக போகாதுன்னு தோணுது எனக்கு. கிரேக்கன் இஸ் ஸ்டாண்டிங் தேர். ஏதோ செட்டிங்ஸ் மாற்றுறாரா என்னன்னு தெரியல. கிராஃபிக் செட்டிங்ஸ் ஆர் கஸ்டமைசேஷன் சம்திங். ஓகே, பேக் டு ஆக்ஷன், கைஸ். லெட்ஸ் see. 2 பாயிண்ட் லீடோட டெத்ஸ்ட்ரோக் கம்ஃபர்டபுளாக இருக்கார். பொசிஷன் ரிவீல் பண்ணிட்டாங்க. கிரேக்கன் ப்ரோக்கு ஐடியா இருக்கான்னு தெரியல. டெத்ஸ்ட்ரோக் இஸ் இந்த டிபிபி. தருண் நல்ல டிபிபி எடுத்து கரெக்டான கேம் பிளே ரீலோட் பண்ணல. கிரேக்கன் ப்ரோ அவர் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்துறாரு. நான் திருப்பி கம்பேக் வரேன், இந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கிறேன், இந்த ஒரு மேட்ச் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் போதும், லீக் ஸ்டேஜில் நடந்ததெல்லாம் மறந்துட்டு இந்த மேட்ச் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு கிரேக்கன் வந்து நல்ல மோட்டிவோடு ஆடிட்டுருக்காரு. டெத்ஸ்ட்ரோக் ஸ்ட்ராங் பிளேயர். ஒரு மாதிரி ஐடியா இல்லாமல் எங்கே பொசிஷனல் எங்கே எனிமி இருக்கான்னு தெரியாத மாதிரி ஓடினார் இந்த கேம். ஸோ இந்த பாயிண்ட் கிரேக்கனுக்கு போயிடுச்சு. 2-2 கைஸ், ஈக்குவலாக போகுது ஃபைனல்ஸ். சீரியஸாக எனக்கு ஐடியா இல்லை யார் ஜெயிப்பா அப்படின்னு. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க யார் ஜெயிப்பான்னு? இட்ஸ் கோயிங் டு பி வெரி க்ளோஸ். லெட்ஸ் see. 2-2 ஈக்குவலாக போகுது. 7 minutes left. ஓகே, டாட் ஹெச்பி got that point. 3-2. தருண் இஸ் இந்த லீட் நவ். 1 பாயிண்ட் லீடில் இருக்கார் தருண். 7 minutes left. கிரேக்கன் எப்பயும் போல் ஓடு 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 முன்னேறு அப்படின்னு ஓடிட்டுருக்காரு. ரெண்டு பேரும் மாறி மாறி பொசிஷன் ஸ்விட்ச் பண்ணிக்கிறாங்க. அவர் இந்த லாபிக்கு வந்தார், அவர் அந்த லாபி. கிரேக்கன் எக்ஸ்பெக்டே பண்ணலாங்க இவர் சுற்றிட்டு வருவாருங்க. சுற்றிட்டு வந்து ஈக்குவல் பண்ணிட்டாரு. 3-3 நவ். ரொம்ப க்ளோஸாக போகுது. ஈக்குவலாக போய்ட்டுருக்கு. ரொம்ப லீட் தான் வரல. ஆக்சுவலாக நம்ம கேபி போடுற ட்ராப் ஷாட் மாதிரி வருமா? என்னங்க ட்ராப் ஷாட்டு. கிரேக்கன் ஈஸி பாயிண்ட். 4-3 கரெக்டாக ஸ்விட்ச் பண்ணார். ஸ்கோப் உடனே ஸ்விட்ச் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு கிரேக்கன் வந்து ஒரு 2-3 பாயிண்ட் லீட் எடுத்து ரொம்ப ஒரு ஈஸி பொசிஷனில் ஆடிட்டுருக்கலாம். இப்போ ரொம்ப ஈக்குவலாக போகுது. யூ ஷுட் நாட் த்ரோ த பாயிண்ட். பட் ஓடிட்டே இருக்காரு. கொஞ்சம் அக்ரெசிவாக தான் ஆடுறாரு. தருண் எப்பயும் போல டீம் வெயிட் பண்ணுறாரு. லெட் ஹிம் கம், ஐ வில் குக் அப்படின்னு. வில் கிரேக்கன் கெட் திஸ் பாயிண்ட்? காட் 2 points லீட். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த ஃபைனல்ஸில் ஆடிட்டு இருக்காரு. இப்போ 2 பாயிண்ட் லீட் வச்சிருக்காரு. யூ ஷுட் மெயின்டைன் திஸ் லீட்.
ஒரு ஈஸி பாயிண்ட்ஸ் த்ரோ பண்ணாமல் இதேமாரி கரெக்டாக ஆடினார்னா கண்டிப்பாக யூ கேன் வின் திஸ் மேட்ச். இஸ் அக்ரெஷன் இஸ் வெரி குட். கரெக்டாக அக்ரெசிவாக இருக்கார் எந்த தேவையோ அப்போ அந்த நேரத்தில். லாஸ்ட் இஸ் பாயிண்ட் கைஸ். தருண் ப்ரோ இஸ் கிவிங் கம்பேக். நவ் இட்ஸ் 5-4. ஒரு பாயிண்ட் பிஹைண்டில் இருக்கார் தருண். he got 2 guns now. ஸ்விட்ச் பண்ணி அடிக்கலாம். you can go. let's see if it equals. it will be very close. ஜம்ப் ஷாட் என் கிரி ஒன்று மண்டேலே உட்காரு தம்பி நீ அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. இட்ஸ் 5-5 நவ். ஈக்குவலாக போய்ட்டு இருக்கு கைஸ். ரொம்ப ஈக்குவலாக போகுது ஃபைனல்ஸ். 2 பேரும் டஃப் ஆப்போனண்ட். ஒருத்தர் ஐஃபோன் ஒருத்தர் சாம்சங் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ கிரேக்கன் இஸ் வெயிட்டிங். யூ டோன்ட் வாண்ட் டு ரஷ் லைக் தட். பட் இட்ஸ் வெரி க்ளோஸ் நவ். 2 பேரும் டிபிபியில் நின்றுருக்காங்க. ஒன் ஹேஸ் டு கோ. ஓகே, டெத் ஸ்ட்ரோக் எந்த பக்கம் ஏறுறாரு, அவர் அந்த பக்கம் போகிறாரு. கிரேக்கன் காட் த லீட் அகெயின். 2 பாயிண்ட்ஸ் லீடு. இப்போ 1 பாயிண்ட் லீட் ஆகிடுச்சு. ஈக்குவல் ஆகிட்டு திருப்பி. கிரேக்கன் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் நவ். அவர் லாபியில் தான் இருக்கார். பின்னாடி பொறுமையாக ஆடிக்கிறேன் லெட் ஹிம் கம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. டெத் ஸ்ட்ரோக் ரியலி நீட் திஸ் பாயிண்ட். ரொம்ப அக்ரெசிவாக ஏறுவார் எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்டாக அந்த பாயிண்ட்டுக்கு. நோங்க இஸ் வெயிட்டிங். டெத் ஸ்ட்ரோக் இஸ் லைக் லெட் ஹிம் கம், யூ வில் கம், ஐ நோ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நான் டிபிபி எடுத்து தான் அடிக்க போகிறேன். நான் வெயிட் பண்ணுறேன். பரவாயில்ல, 1 பாயிண்ட் தான் லீடு, நான் பிடிச்சிடும் அப்படின்னு. அதேமாதிரி வராது. அதேமாதிரி வெயிட் பண்ணி பொறுமையாக கரெக்டாக பிடிச்சாரு. வெரி நெசசரி பாயிண்ட். கரெக்டாக எடுத்துட்டாரு. 2 கன் வச்சுருக்காரு. இப்போது ஸ்விட்ச் பண்ணி அடிக்கிறதுக்கு பொசிஷன் வேறு இடத்துல டிபிபி எடுக்கணும். he got some damage. Kraken is in panic situation. கூட தான் ஆடிட்டு இருக்காரு 2 பேரும். கன் ஸ்விட்ச் பண்ணோம். எஸ், அந்த அட்வான்டேஜ் அந்த கன் எடுத்ததுனால ஸ்விட்ச் பண்ணி கரெக்டாக அடிச்சாருப்பா. வண்டர்ஃபுல் கேம் பிளே. 1 பாயிண்ட் லீடே வந்துட்டார். நவ் தருண் இஸ் லீடிங் திஸ் டோர்னமெண்ட். இந்த ஃபைனல் கப் அவர் கையில் தான் இருக்குது. 1 பாயிண்ட் லீடில் இருக்கார். 3 minutes 15 seconds லெஃப்ட். கிரேக்கன் அங்கே நின்ட்டார். 1 பாயிண்ட் கம்மியாக இருக்கார். இஸ் ஆல்சோ வெரி வெரி ரிலாக்ஸ்ட். அண்ட் அவரோட மோட்டிவ் இதான், நான் வந்து பாயிண்ட் எடுக்கிறேன், 1 பாயிண்ட் பிடிக்கிறேன் அப்படின்னு தான் ஆடிட்டுருக்காரு. 2 பேர் மோட்டிவும் நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது. ரொம்ப க்ளோஸாகவும் போகுது. வெரி சீரியஸ் கேம் பிளே இந்த ஃபைனல். லெட்ஸ் சி வாட் ஹேப்பன் ஹியர். ஓகே, டிபிபி 2 பாயிண்ட் லீடில் கம்ஃபர்டபுளாக இருக்காருங்க. இது ஸ்ட்ரோக் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கார். ஐ திங்க் he can win this cup. Now Kraken bro has to play slow. அவர் அக்ரெஷன் நல்லது தான், ஆனால் சில டைம் அது ஒர்க் ஆக மாட்டுது. நான் அடிப்பேன்டா அப்படின்னு அடிச்சிட்டாரு. 1 HP இருந்தாலும் அடிச்சிட்டாரு. 1 பாயிண்ட் பிஹைண்டில் இருக்கார் கிரேக்கன். he definitely needs another point to draw at least. பட் மோர் டைம் இருக்குது, 2 நிமிஷம் இருக்குது. கடைசி 10 செகண்டில் நம்ம கேம் சேஞ்ச் ஆகி பார்த்தோம் நம்ம நிறைய இந்த டோர்னமெண்ட்டில். லெட்ஸ் see 2 minutes left. 1 பாயிண்ட் பிஹைண்டில் இருக்கார் கிரேக்கன். வாட் will happen? ட்ராப் ஷாட். செம்ம ட்ராப் ஷாட்டுங்க. he got the lead back. 2 points again. நல்ல லீடில் கன் எடுத்து பின்னாடி ஓடிட்டார். நல்ல ட்ராப் ஷாட் போட்டார். ஓகே, வாட் will happen? It's very close guys. Jump shot. Work. 3 points lead. இந்த டோர்னமெண்ட்டில் 3 பாயிண்ட் லீடை எடுத்து இந்த டோர்னமெண்ட்டே நான் தான் ஜெயிக்க போகிறேன். நீ முதல்ல நடந்த மேட்ச்சில் 3 பாயிண்ட் முதல்ல எடுத்தேன், இப்போ கடைசி எடுக்கிறேன். ஓ, இட்ஸ் சேஞ்சிங் கைஸ். கண்டிப்பாக சொல்லவே முடியல இது எப்படி போகும்னு. ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் லீடில் இருந்தது, இப்போ 2 பாயிண்ட் குறைஞ்சிச்சு. கிரேக்கன் இஸ் நாட் கிவிங் அப். ரொம்ப க்ளோஸாக போகுது. இது என்ன நடக்கும் தெரியல ஷோராக எனக்கு. காட் சம் டேமேஜ். இஸ் ரஷ்ஷிங் நவ். கிரேக்கன் வந்து ரஷ் பண்ணுறாரு. ஈ ஃபீல்ட் அப். இப்போ பொசிஷன் தெரிலங்க கிரேக்கனுக்கு. இவர் வந்து டிபிபியில் நின்ட்டார். இது எனக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷனாக இருக்குது, நான் இங்கேருந்து பாயிண்ட் எடுப்பேன்
அப்படின்னு. பட் ஈஸ் பிளேயிங் கூல். 44 செகண்ட்ஸ் தான் இருக்குது. லீடில் இருக்கார், 2 பாயிண்ட் லீடில் இருக்கார். யூ கேன் வின் திஸ் டோர்னமெண்ட். ஜஸ்ட் 38 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணால் போதும். ஹோல்ட் மட்டும் பண்ணுறது சூடாமல் அப்படியே வேடிக்கை பார்த்து நின்ட்டாருங்க. 1 பாயிண்ட் 30 செகண்ட், 1 பாயிண்ட். கிரேக்கன் கேன் கெட் இட் ஆர் நாட். இல்லை இன்னொரு பாயிண்ட் லீடு வச்சு நான் கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கிறேன் இந்த டோர்னமெண்ட். நான் ஒரு ஷோரிட்டி இட்ஸ் ஈக்குவல் நவ். ஜஸ்ட் 15 செகண்ட் லிஃப்ட். பின்னாடியே ஓட்டாருங்க. எனக்கு போதும்டா அது அப்படின்னு சொல்லி நான் பின்னாடியே ஓடிட்டாரு கிரேக்கன். கோயிங் டு பி த ட்ரா கைஸ். நோ, தே ஆர் ஃபைட்டிங். தே கோயிங் டு ஃபைட். நோ, இது ட்ராவில் முடிஞ்சிச்சு கைஸ். 10-10. வாட் ஃபைனல். இட் எண்டட் இன் அ ட்ரா. ஸோ லெட்ஸ் see. இதுக்கு வந்து ஒரு டை பிரேக் வைப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். see you in the tie break. Wow, what exciting tournament this was. Let's see guys. Bye.